What is your opinion on AI? How do you see it in today's scenario? இன்னைக்கு அந்த கிரேஸ் வந்து குறையிறதுக்கு ஏஐ கேன் பி ஒன் டூல். Yeah, today everybody talks about AI. Yeah. You take the kids, they say AI. And even some old people who want to understand everything, they talk about AI. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் டூல். Okay. அதுதான் 20 வருஷம் உள்ள ஒரு மாதிரி எனக்கு நீ சொல்லுங்க அப்படின்னது. இப்போ நீங்கள் எப்படி வந்து அது அந்த தாட்ஸ் அது கொடுக்கறது வந்து லாஜிக்கலாக இருக்குதான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? People who were pioneers in AI, they got scared from the way things are going. இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து it is totally damaging brain அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் இமோஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி இவாலுவேட்டட் ஃப்ரம் அ ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளோதான். பட் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் சம்படி எல்ஸ் ஆர்கனைசிங் மை ப்ரோக்ராம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எவ்ரிடே என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றின நாலேஜை உங்களுக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காண்டி we have taken up a new initiative and we have decided to do podcast with the people who are in the industry, who are well versed in technology and AI. இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவோட தொடக்கமாக we have a person who is always very close to my heart, who is always very special in my life also. I know him for the last 5 years and I decided why not can I start with him அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னைக்கு வந்து we have a person, Father Raj SDB, and the honorable member of TNPSC, Tamil Nadu Public Service Commission. Welcome, Father. Thank you. Yes, how are you, Father? I'm good. Nice to see your new initiative. Yes, thank you, Father. Thank you so much. My first question is, like, you have been doing a lot of works. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏஐ டூல்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? அதை உங்களோட ஷெடியூல்ஸை வந்துட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, இல்லை உங்களுடைய எவ்ரிடே ஷெடியூல்ஸை வந்துட்டு உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு, டூ யூ ஹேவ் எனி அசிஸ்டன்ட் சம்மோன் லைக் தட்? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னும் நான் வந்து என்னையே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அதுலேருந்து மாறிடுவோமோன்ற ஒரு சின்ன பயம். ஓகே ஓகே ஓகே. I know what AI can do for me. Of course, I use the Apple Calendar is there. Yes. I put everything there. It gives me reminder, everything. Okay. Which is good. But then I don't want to get into that somebody else organizing my program. Okay. Maybe I come from old school. அதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன். ஓகே. பட் ஐ am aware what it can do to me. Yeah. For the past 5 years I have been seeing you. நிறைய வந்து டெக்னாலஜியில் நிறைய இனோவேஷன் எங்களுக்கே டீச் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்துட்டு ஐ வாஸ் திங்கிங் ஃபாதர் டெஃபினெட்லி மஸ்ட் பி ஹேவிங் சம் டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்டில் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஹிம் சம் கொஸ்டின்ஸ், டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆடியன்ஸ் ஹூம் யூ ஆர் அட்ரஸிங். மோஸ்ட்லி எங்கிட்ட இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கார்பரேட்டில் இருக்கிறவங்க, அடுத்து வந்து ஏஐயில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் we have taken up this initiative. Thank you so much for accepting, Father. Yes. Thank you. I'm looking forward to whatever you are going to ask me. Yeah, Father. Not as an expert, but somebody who uses AI. அதாவது எனக்கு வந்து அந்த I want to learn everything. Okay. Way back in 2017 என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து அவர் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதிலெல்லாம் நான் ஏதாவது ஒரு தீசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஓகே. அப்போது அந்த பிரின்சிபல், ஏன்னா ஐ வாஸ் ஒன்லி a டீச்சர். ஐ வாஸ் டீச்சிங் கம்யூனிகேஷன். அப்போது அந்த பிரின்சிபல் வந்து உன்னை அவர் தான் கைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். பட் நாங்கள் படித்த கம்யூனிகேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற ஹோல் டெக்னாலஜி வேற. அப்போது ஐ லேர்ன், I read a lot of books before even accepting the task.
அந்த மாதிரி தான் இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங்க்கு ரொம்ப ப்ராசஸ் ஆமா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஏஐயில் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஐ கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஸ்டில் இன் we have என்லைட்னிங் தெம் அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி. young people who are interested in learning AI also That in the yes, audience. Yeah, yes. that I can do because I am like a Yeah. young person who is also learning. Yeah. So it is a mutual sharing of knowledge அப்படின்றது that is fine. ஃபாதரை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 60 year old அப்படி சொல்லவே மாட்டீங்க. He's looking father is actually around 40 மாதிரி தான் தெரியும், but actually father is around 60. Yes. Yeah. Father, just to start with, my first question is, what is your opinion on AI, Father? How do you see it in today's scenario? Yeah, today everybody talks about AI. Yeah. You take the kids, they say AI. And even some old people who want to understand everything, they talk about AI. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் டூல். Okay. அதுதான், இஃப் யூ ஆர் கிளியர் அபவுட், யூ ஆல்வேஸ் ஹேட் சம்படி டு அசிஸ்ட் யூ. நவ் த ஏஐ ஹஸ் கம். Okay. இப்போ இதில் என்னன்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரா டேட்டா. ஓகே, அந்த ரா டேட்டாவை அது ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது. பட் தட் இஸ் வேர் யூனோ வி நீட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். பட் அந்த ரீசனிங் பார்ட் ஷுட் பி வித் மீ. யா, ஸோ ஒரு பக்கம் ரா டேட்டா, அனதர் பக்கம் ரீசனிங் இஸ் மீ. Okay. இப்போ இந்த ரீசனிங் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கொலாபரேட்டிவ் டூல். அப்படிதான் நான் ஏஐ பார்க்குறேன். ஓகே. பட் இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஐ உலகத்துல வந்து ஸ்டில் த டெஃபினிஷன் ஆஃப் ஏஐ இட் செல்ஃப் கோஸ் லைக் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்ட், விச் இஸ் ஏபிள் டு ரீசன் அவுட் லைக் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல எப்படி பார்க்குறீங்க? அந்த இடத்துல தான் ஐ டிஃபர். ஓகே. ஆக்சுவலாக சி, இட் கேன் பி வெரி ப்ரெடிக்டிவ், it can be prompting. Okay, I am just sending somebody typing a message happy. The moment I write happy, probably in my calendar there is happy birthday, you know, birthday of Anthony, for example. Yeah. So it simply says birthday. Okay. Okay, or let's say tomorrow it is going to be happy Ramzan. Okay. There's already so many people are writing it. So I see it as a predictive tool. Okay. Will it think for me? That I still doubt. Yes. Yeah. That is what I think. I mean, that is what most of us make mistakes. Definitely, Father. What you are saying. We think that is thinking for me. It is not thinking for you. It is predictive. It has got promptive impact. It is helping the it people is to helping. think. It is generative. Yeah. Basically, it is generative. So you write one thing, it just predicts and generates something. Exactly. But then the reasoning is with me. At the end, it's the human empathy cannot be connected with Absolutely. That has to be connected with one human person. Adanaala வந்து it is not possible. அது கிடையவே கிடையாது. Yeah. That's a wonderful answer, Father. The second one is like today நிறைய பேர் வந்து TNPSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, UPSC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் பண்றாங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றாங்க. ஆமா. இந்த மாதிரி படிக்கிறது பெஸ்ட்டா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அந்த ஏஐ மூலமா படிச்சா அவங்களால வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுமா? இதுதான் நான் இப்போ கொஞ்ச நாளா நான் பர்சனலாக ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் நான் அவங்கள குறை சொல்றதுக்காகவோ எதுவோ இல்லை, பட் சம்வேர் தேர் இஸ் கைண்ட் ஆஃப் கிரேஸ் தட் ஹஸ் கான் இன் டு, அதில் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குதா இல்லையா? ஏன்னா நிறைய நம்ம படிக்கிறோம், வாட் ஹேப்பன்ஸ் இன் கோட்டா, வாட் ஹேப்பன்ஸ் இன் அண்ணா நகர், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நடக்குது. அந்த இடத்துல வச்சு யோசிக்கும் பொழுது ஏஐ கேன் பி அ பவர்ஃபுல் டூல் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பி இட் யூபிஎஸ்சி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி, எல்லாத்துக்குமே. இட் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிறைய விஷயங்கள்ல ஒன்று, அவங்களுடைய அந்த ஸ்டடி பேட்டர்னையும் அது மாற்றி கொடுத்துரும். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 1 அல்லது வந்து யூபிஎஸ்சியில் ஐ எம் டார்கெட்டிங் ஐஏஎஸ் தான் அப்படின்னா, வி நோ த சிலபஸ். அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு தான் நான் படிக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து ஒரு மாடல் எக்ஸாமோ அல்லது
எனக்கு என்ன தெரியுன்றதை ஃபீட் பண்ணும் பொழுது ம். இட் நேச்சுரலி alters the whole thing and tells you, ஓகே okay guy, you have only ம். ஒரு 30 நாள் தான் இருக்கு, ம். இதுல இப்படி நீ ஆர்கனைஸ் பண்ணினா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் ஓகே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை வந்து அது உனக்கு ம். ஈஸியாக த்ரோ பண்ணிடும். அடுத்தது வந்து எனக்கு கோச்சிங் சென்டர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ், இன்னைக்கு அந்த கிரேஸ் வந்து குறையிறதுக்கு ம். ஏஐ கேன் பி ஒன் டூல். ஓகே ஓகே அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இட் கேன் ஜெனரேட் யூ எனி நம்பர் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ம். இப்போ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு சிலபஸை வந்து அதுக்குள்ளே போட்டுடுறீங்க. ம். லெட்ஸ் சே இட் கேன் ஜெனரேட், ஐ டோன்ட் நோ, இட் கேன் ஈவன் ஜெனரேட் 200 கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே ஸோ இப்போ நீங்கள் அந்த மாடலில் ஒர்க் பண்ணி ம். when you go for exam, becomes it is easy. only 201st question paper ஓகே as far as I am concerned. யா கரெக்ட் அப்போது இந்த ப்ராசஸ்லாம் நான் எங்கேருந்து எங்கே போயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்களேன். ம். And it is not going to repeat the question. Yeah. It is going to give you all the possibilities. Yeah. அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். Okay. அப்படியே இன்னொரு இடத்துக்கு வரும் பொழுது, இப்போ நியூஸ் பேப்பர், இப்போ நான் வந்து ஐபிஎஸ்க்கு தயாராகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, டெஃபினெட்லி மை கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் கோயிங் டு பி சென்டர் அரவுண்ட் த டிபார்ட்மெண்ட், அந்த ஐபிஎஸ், அந்த போலீஸ் சர்வீசஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு. நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் நம்மளால் படிச்சுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா பட் தென் வாட் ஏஐ கேன் டூ டு மீ, இட் கேன் த்ரோ எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் தட் இஸ் ரெலவென்ட் டு மீ ஓகே ஃபார் வாட் ஐ ஆம் ப்ரிப்பேரிங். ம். இல்லை ஐ எம் எய்மிங் அட் டெபுட்டி கலெக்டர் அப்படின்னா, அதுக்கான என்ன ப்ரிப்பரேஷன் கரண்ட் Inputs. அஃபேர்ஸில், அதுக்கான என்னென்ன நியூஸ் அங்கே இருக்குது, ம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அது டெய்லர் மேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே இப்போ இதெல்லாம் ஒரு மேசிவ் அட்வான்டேஜ். ம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமை வச்சு கேட்கறதுனால நான் அதை Yeah. சொல்கிறேன். நான் இப்ப ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது there is a probability that அஃப்கோர்ஸ் அந்த ஒர்க் லோடு நம்ம ஸ்டடீஸ்க்கான ஒர்க் லோடு வந்து கம்மியாயிடும். கம்மியாயிடும். ஆனா எக்ஸாம் முடிச்சு அவங்க பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒர்க்ல அந்த ரிசல்ட் கிடைக்குமா ஃபாதர், அவங்க அந்த மாதிரி பண்ணி வரும்போது நீங்கள் வந்து அவங்க வேலைக்கு வந்த பிறகு அந்த ரிசல்ட் கிடைக்குமா? ரிசல்ட் கிடைக்குமா? சி, கிடைக்கும். ஏன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் ஒன்லி எக்ஸாம். ம். அவங்க யாரு, அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, ம். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே அதுக்கு முன்னாடியே அவங்க படிச்சுட்டாங்க. கரெக்ட். அவங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், அல்லது சோஷியாலஜி படிச்சிருக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம். ம். அதில் வந்து அவங்க அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ம். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு ஒலிம்பிக் ரன்னிங்க்கு போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ம். அதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் இருக்குது. ம். அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்கு அவுட்புட்லாம் இல்லைன்னு இல்லை. ஓகே they would have won in their country national games அல்லது ரீஜனல் லெவலில், ம். அல்லது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சார்க் கேம்ஸில் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. ஓகே ஸோ எவ்ரிபடி இஸ் ஒர்த் ஆஃப் Yeah. சம்திங். ம். இந்த இடத்துக்கு வரும்பொழுது இதில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. தென் they go back and their the potential output is very very high. ஓகே And of course இந்த preliminary mains இதெல்லாம் முடிச்சுட்டு there is also something called interview. ம். There I think the AI cannot replace Yeah, correct. because அவங்க வந்து அங்கே ஒரு ஹியூமன் இமோஷனில் தான் பேசணும். அதுக்கான ரியாக்ஷன் அவங்க பார்ப்பாங்க, ம். அதுக்கான லிங்கேஜஸை பார்ப்பாங்க, ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உள்ள கனெக்டை பார்ப்பாங்க. ம். will you go back and be a very efficient officer in that field அப்படின்ற நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பார்ப்பாங்க. அதனால் அது அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாது. ஓகே நீங்கள் சொல்கிறது காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் கனெக்டிங் வித் சேம் கொஸ்டின், அவங்க இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் வந்து ஷி ஆர் ஹீ வில் பி ஹேவிங் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட். ஆமாம், அவங்கள்ட்ட ஒரு 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த ஃபீல்டில் போய் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபீல்டுக்கு வந்து இன்டர்வியூக்கு வர்றவங்க வந்து செட் ஆவாங்களா இல்லையாங்கிறதா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். இப்போ கேன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பி ரீப்ளேஸ்ட் பை ஏஐ? அந்த டேட்டாவை நம்ம ஏஐ கொடுத்து அதை நம்ம ரீப்ளேஸ் No. பண்ண முடியுமா? Absolutely no. The Okay. experience cannot be. Of course, it can. Once again, I will only go back. நீங்கள் வந்து I mean, what is AI? It pulls everything together. Data. And then you say, what is the experience they are looking ம். from me? ம். So you give me 5 experiences. Yeah. So this person can already prepare and come. ம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னை டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ம்.
But then that is where the human intelligence and artificial intelligence Comes in. will be at a competition. Okay. Okay, so what works in this place, ம். I think it is a human intelligence that will ஓகே. work. ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் எதனால எனக்கு வந்துச்சு அப்படின்னா, Uh, இப்போ நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டோ இல்ல ஜெமினா கிட்ட போயிட்டோ mm, ஆக்ட் அஸ் அ பர்சன் who has 20 years of experience அப்படின்னா 20 years of experience இருக்கிற பர்சன் எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அந்த okay, மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குது. yeah. சோ தட்ஸ் வேர் அந்த இடத்துல வந்து ஒரு வெரி வெரி குட். Yeah. நீங்க அந்த மாதிரி கவுண்டர் கேள்வி கேட்கும்போது தான் நமக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். சரி, எனக்கு வந்து 20 வருஷம் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வருது. ம். இப்போ அது சொல்றத how do I fact check? ஓகே. நீங்க வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ், ம். நான் வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். Yeah. நீங்க இப்போ உங்க ஏஐல கேட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க, ம். ஓகேங்களா? ஏஐல நீங்க கேட்கும் பொழுதே there is something called fact check. ம். இப்போ அது சொல்றது வந்து கரெக்டா இருக்குமா? ம். will it be like Father Raj? ஓகே. it is not Father Raj, it is artificial. கரெக்ட். இல்ல, இன்னும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு நான் அதை கிளாரிட்டி கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். the logicality of thoughts, ம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க ஏஐ உங்களுக்கு கொடுக்குது, ம். 20 வருஷம் உள்ள ஒரு மாதிரி எனக்கு Experience நீ இருக்கிற மாதிரி சொல்லுங்க கொடுக்குது. அப்படின்னுது. இப்போ நீங்க எப்படி வந்து அது அந்த தாட்ஸ் அது கொடுக்கறது வந்து லாஜிக்கலா இருக்குதான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? just simply believe it அப்படிங்கிற மாதிரி தான் ஆ, இருக்கு. அங்கதான் we have to go to the real Yes. experience. Okay. you cannot replace a human intelligence there. ம். அந்த இடத்துல நீங்க வந்து மார்க் இன்டர்வியூக்கு போங்க, நீங்க என்ன வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ம். ஓகே, டுடே யூ ஹேவ் தட் ஃபெசிலிட்டி ம். டு கிரியேட் மார்க் இன்டர்வியூ வித் ஏஐ. ஓகே. ஓகே, அது நீங்க பண்ணலாம். ம். பட் தென் வேர் யூ வில் ஃபால் ஷார்ட் இஸ் ம். வெதர் வாட் இட் கிவ்ஸ் மீ இஸ் ரைட். ஓகே. உங்களுடைய ஃபேக்ட் செக் பேக்ரவுண்ட் என்ன? ம். Only a human and human, when they sit together, ஓகே. you will know what is insufficient, ம். how to come back. With your experience, Mm. this person also sometimes will prompt. You know, in the interviews, ம். they know, this person knows, Mm. but just struggling a bit. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா Help அதே லைன்லயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. 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 So just like a helps. exactly. So this is what will happen. Okay. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு there is one thing, of course, to connect with the third question. ஏஐ வந்துட்டு should it be introduced as a subject? நம்ம இப்போ Yeah. ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆமா, தமிழ், இங்கிலீஷ், ஆமா, மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஆமா. சயின்ஸ்லாம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஏஐ ஒரு சப்ஜெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? absolutely. We have to introduce. Okay. It's simple. எப்போ வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு மாறணுமோ ம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிஜிட்டல் லிட்ரஸின்னு போனோம் ஆமா. இல்லைங்களா? ம். கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு போனோம். ம். ஓகே, அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஏஐ அப்படின்ற பொழுது இதில் வந்து ஒரு கேப் கிரியேட் ஆகிடக்கூடாது. ஓகே. அந்த டைமில் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் டிவைடுன்றது வந்து ஒரு பெரிய டாபிக். ம். ஏன்னா economy wise the underdeveloped country or so called developing countries were far behind. ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய countries வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வந்துட்டாங்க. ம். even the so called economically developing countries are far ahead ம். in terms of technology or even AI literacy, let us say. ஓகே. Like India, for example, we are ruling Silicon Valley. Yeah. So we are far ahead of this. Mm. So it would be only a shame that if we are not taking it to the schools. ம். In this, I would only say you don't make any, the haves and have-nots. No, it should reach down to the most rural village school. ம். Even, you were in Yerkad, Yeah. even to a school where we have to trek for 10 kilometers and reach. Yeah. I think they should have the right to Study. access AI, and they have the right to learn about AI. அந்த ஒரு இடத்துல வந்து இப்போ பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து they are already ஒரு above 40 இருக்கிறாங்க இல்லை 50 ஆமா. இருக்கிறாங்க.
ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு ஏஐ டீச் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஆமா. சில பேர் என்ன பண்றாங்கன்னா சோஷியல் மீடியால இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏஐங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயே போயிட்டு இருக்காங்க. ஸோ Yeah. அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்க்குறப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, இல்ல ஏஐனா வந்து தப்பா தான் இருக்கும். ஏன்னா அது அது கத்துக்கிற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப மழுங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு No, the பேக்ரவுண்ட்ல same fear is always in all the revolution that happened. இப்போ கம்ப்யூட்டர் வந்தப்போ அதுதான், இன்டர்நெட் வந்தப்போ அதுதான், டிவி வந்தப்போ அதுதான். கரெக்ட். யூனோ அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கான ஒரு பயஸ் இருக்கும். அதுதான் பேசிக்கலி இட் இஸ் அ பயஸ். ஓகே. அப்போ ஹவு டு யூ ஓவர் கம்? இட் இஸ் அ லிட்ரஸி பேசிக்கலி. ஓகே. ஸோ அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பட் ஐ சி பீப்புள் ஆர் வெரி வெரி ஓப்பன். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை அழுகுதுன்னா உடனே கையில் என்னத்தை கொடுக்குறாங்க, பொம்மை கொடுத்த காலம்லாம் போயிடுச்சு இல்லையா? இப்போ எல்லாமே வந்து மொபைலை கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ மொபைலை கையில் கொடுக்குறாங்கனாலே அவங்களுக்கு தெரியும், ஓகே திஸ் பர்சன் கேன் பி என்கேஜ்ட். அப்போ அந்த இடத்துல தான் ஒரு சின்ன லிட்ரஸி, வாட் ஆர் யூ என்கேஜிங் யுவர் கிட்ஸ் வித் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி வருது. அது ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டாக தான் இருக்கணும். ஸ்கூல்ஸ் எல்லாம் அதை பண்ணணும், பேரண்ட்ஸுக்கான அந்த லிட்ரஸியை கொடுக்கணும், வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும். ஓகே. இப்போ நம்ம அந்த ஏஐ பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே என்னோட குழந்தைங்க வந்து எதிர்காலமே வந்து ஏஐயா இருக்க போகுது அப்படின்னு சில பேர் வந்து they started working on it and they வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு there is one thing that most parents they ask me when I go for that. என்னடானா இப்போ அவங்கள்ட்ட நான் ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஏஐ கற்றுக்கிட்டு இருக்க அந்த ஏஐயை அவங்க எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களால் டிப்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. செகண்ட்லி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் கார்பரேட்ல ஐ ஜஸ்ட் கோ டு தி கார்பரேட் ஃபார் ட்ரைனிங் தி எம்ப்ளாயீஸ். அங்க வந்து ஹெச்ஆர் என்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்து அவங்களை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே இஸ் தேர் எனி ஏஐ டூல் தட் கேன் அனலைஸ் அண்ட் கிவ் அஸ் தி ரிப்போர்ட் ஒன்லி தென் we can proceed ahead அப்படின்னு கேட்டாங்க. there are tools. நான் வந்து அவங்க 2 டூல்ஸ் சொன்னேன். ஒரு ஏஜென்ட்லாம் வந்து இருக்குது. அது என்னடானா அவங்களோட மொத்த ஆன்லைன் ஆக்டிவிட்டி அனலைஸ் பண்ணி அந்த பர்சன் வந்துட்டு இந்த ஜாபுக்கு ஃபிட் ஆகுவாரா இல்லையாங்கிறத வந்து இட் இஸ் டிசைடிங் அண்ட் கிவிங். பட் can we just simply believe that AI will choose பண்றத நம்ம ரைட் தப்புன்னு எடுத்துட்டு போக முடியுமா அந்த இடத்துல? ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப the responsibility of human person for the society is lacking, right? அதை நீங்க எப்படி? எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன்லயே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, that bias should be avoided. அது even if it is human அப்படின்னா கூட அந்த பயஸ். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஐ வில் டோட்டலி பிலீவ் இன் வாட் இஸ் இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதையெல்லாம் அது வந்து எனக்கு கேதர் பண்ணி இட் இஸ் கோயிங் டு மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஆன் திஸ் பர்சன் விச் வில் இன்ஃப்ளூயன்ஸ் மீ டு மேக் அ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற அந்த என்டையர் ப்ராசஸ் இஸ் அன்எத்திக்கல். அந்த இடத்துல தான் வந்து யூனோ டுடே வி டாக் ஸோ மச். அதாவது ஏஐனுடைய இன்னோவேஷனில் இருந்தவங்களே தே ஹவ் புல்ட் அவுட் நவ். ஓகே. Because they are working on how to create an ethical AI. You know, today that has become a very huge topic. Yeah. And I was doubly happy people who were pioneers in AI, you know, they got scared. Yeah, correct. From the way things are going. So they had to pull out of those companies and come out, and now they have come as a group to talk about how we can make this entire thing ethical. So I think we need to see, AI will not tell you express a lot of opinions. Maybe you are expressing because you come from a very poor rural background. You see people, you know, நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா. அந்த கோவத்தை அவங்க காமிக்கிறத நீங்க வந்து கோவமா எடுத்துட்டு வந்து உங்க ஏஐ உங்கள்கிட்ட சொல்லிடுது. ஆனால் இதுவே நான் ஹியூமனாக ஜட்ஜ் பண்ணும் பொழுது அந்த கோவம் எனக்கு நியாயமான கோவம். ஓகே. பட் ஏஐக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த அனுபவத்திலேருந்து வந்திருக்கிறேன், அந்த அனுபவத்தை பார்த்துருக்கிறேன். மேபி ஐ எம் சிட்டி பிரெட் ஆர் பார்ன் ஹியர். அது கிடையாது. ஒரு ஹியூமன் இமோஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இட் ஹேஸ் டு பி இவாலுவேட்டட் ஃப்ரம் அ ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணுறாங்கன்றது வந்து இட் வில் லீட் டு அ ஹியூஜ் பயஸ். ஐ
திங்க் That's a nice point for that, Yeah. actually. Yeah. For the next one is it's about responsibility. ஏன்னா இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கிப்லி இமேஜஸ்னு ஒன்று ட்ரெண்டிங்காக போச்சு ஃபாதர். ஆமாம், அதை ஒருத்தன எல்லாரும் கிப்லி இமேஜஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். வீடியோஸ்ங்கிறது ட்ரெண்டிங்காக போகிறதுனால எல்லாரும் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா தே ஆர் நாட் அவேர் ஆஃப் த யூசேஜ் தட் இஸ் பீன் காசிங். ஏன்னா இன்னைக்கு வந்து ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கன்சியூமிங் லாட் ஆஃப் வாட்டர், லாட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ அந்த ஒரு இடத்துல இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ரொம்ப ஃபன்னாக தான் பார்க்குறாங்களே தவிர ரெஸ்பான்சிபிளாக பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இல்லை, என்ன கூட ஒருத்தர் அந்த இமேஜ் என்னோட ஃபோட்டோ எடுத்து அதை பண்ணி Ghibli எனக்கு images. அனுப்புனாரு. அதை நான் பார்த்தேன். நான் அதை 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 சுற்றி கூட ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்னன்னா அதை கிரியேட் பண்ணவருடைய க்ரியேட்டிவிட்டி, அதனுடைய க்ரியேட்டிவிட்டி, அதில் உள்ள விஷயங்கள் வேற. இன்னைக்கு அதை வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அந்த க்ரியேட்டிவிட்டியவே நம்ம வந்து ஒரு லாஃபபிள் எலமெண்ட் மாதிரி பண்ணிட்டோம் நம்ம. கரெக்ட். அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏஐ உள்ள கொண்டு வந்து இப்போ ஏதோ கொஞ்ச நாளா அது இல்லாத மாதிரி எனக்கு படுது. ஆமா, அந்த மாதிரி அந்த இமேஜஸ் இல்லை, விச் இஸ் குட். ஏன்னா அதுக்கு நிறைய ரியாக்ஷனரி இதுவும் வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவங்களே அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ChatGPT பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதுக்கு அப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதை வந்து பிரீமியம் ஆகிட்டு அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் வரும் பொழுது அதுதான் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை எல்லாருடைய பயமும் அதுவாக தான் இருக்குமோ அப்படின்றது தான் தோணுது. எதுலேயுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய யுவல் நோவா ஹெராரி அவருடைய இதெல்லாம் எல்லா புக்ஸுமே படிப்பேன். ஐ லிசன் டு ஹிஸ் டாக்ஸ். அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நமக்கு பேசும் பொழுது அது ஒரு ரியாலிட்டியை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். நம்ம எங்கேருந்து வந்து இருக்கோம், அந்த ஒரு ஆர்கானிக்காக போயிட்டுருக்கோம், ஒரு ஹார்மோனியஸாக போயிட்டு இருக்கிறது வந்து திடீர்னு வந்து ஒரு ரப்சர், ஒரு நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் பொழுது இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி ட்ரெண்ட் ஃபார் த சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ கேன் திஸ் ஏஐ நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வந்து நம்ம த்ரூ எஜுகேஷன் இல்லை நம்ம வந்து ஒரு ஓரியன்டேஷன் மூலயமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் யூஸ் பண்ணுற அவங்க வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்களா ஃபாதர்? ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்டட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் இமீடியட்டாக பண்ண நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு நான் வந்து 30 வயசுக்குள்ள ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி லேக் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை, இட் இஸ் போத். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ரெண்டு சைட்லேயுமே இன்சிஸ்ட் பண்ணணும். ஒன்று த கிரியேட்டர்ஸ், த ஓனர்ஸ், த கார்பரேட்ஸ் ஹூ ஆர் ஓனிங் சச் ஆப்ஸ் அண்ட் கிரியேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அவங்களே வந்து ஒரு செல்ஃப் எத்திக்கல் கோடை கொண்டு வந்து எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்தியாவிலே வந்து ஒரு சைனாவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு அது ஆல்மோஸ்ட் லைக் அ ஆப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி யூ பேன் சம் ஆஃப் தி ஆப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ ஏன் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதில் அவ்வளோ டீப்பான விஷயங்கள் இருக்குது. இட் இஸ் நாட் நோ ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடினா அது ஒரு காமிக்கான ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து there is something in it. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான், how it can mislead. இப்போ coming to these people who are creating, அதுதான் ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே அவங்கள கொண்டு போய் விடணும். அப்போ அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே இருந்ததுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக we can demand that sort of a thing. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் ஒரு ஸ்டடி கூட என்னென்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பர்டிகுலர்லி when you use X or Instagram, TikTok, இப்போது இந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து it is totally damaging brain அப்படின்ற மாதிரி ஒரு but that is scary, you know. இப்போது ஏன் அதை நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடணும், நான் என்ன வேணாலும் பண்ணி அதை பண்ணிடுவேன் அப்படின்னு கொண்டு வரணும், நேம் வரணும். பட் வாட் யூ ஆர் டூயிங் டு த சொசைட்டி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா.
அந்த கேள்வி வந்து இன்னைக்கு கேட்கப்படாமல் இருக்குது. ஓகே. ஒரு மானிட்டரி லெவல்லே தான் அது வந்து போயிட்டு இருக்குது. இப்போது ஆஸ்திரேலியாவில் வந்து 16 இயர்ஸுக்கு கீழே ஸ்கூலில் படிக்கிறவங்க சோஷியல் மீடியா அக்சஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. I think the world is going to move towards that. Correct. Because they know what it is doing to the human person, what it is doing to the thinking of people, how it is damaging the brain. அப்போ அது மாதிரி ஒரு இடத்துல பண்ணும் பொழுது தான் இந்த கிரியேட்டர்ஸும் யோசிப்பாங்க, ஓ அப்போ இவ்வளோ ஸ்டடி பண்ணி வருதுன்னா அப்போ நானும் irresponsible-ஆ இருந்திருக்கிறேன். The money that I have earned is a money that has come like, I mean, I am going little overboard on that, but I don't mind saying. Okay. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கொடுக்குறீங்க சிகரெட் ஸ்மோக், ஆனால் அந்த ஒரு கடையில் வந்து சிகரெட் விற்கிறவங்க வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இதுவும் வரும். ஸோ தே ஷுட் ஃபீல் தட் ஐ ஹவ் ஆக்டட் வித் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு வந்து ஒரு சமுதாயத்தின் அக்கறை எனக்கு குறைஞ்சிருக்கிறதா தான் பார்க்குறேன். இந்த நெகட்டிவ் கூட அப்படிதான் நானும் பார்க்குறேன். சில பேர் அந்த நெகட்டிவ்லேயே த்ரைவாகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா we are hardwired with நெகட்டிவ் யூனோ. அப்போது ஈஸியாக அதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியுது அதுதான் எனக்கு வந்து ரெவென்யூவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. The whole thing is very unhealthy. This is complicated, but then they should be aware of what AI is giving. When it comes to deep fake, I think all of us are going to be losers. நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ChatGPT பைபிள் அப்படின்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They will create. The whole new Bible will emerge. You know, if I get one, I will ask that tool just to stay quiet. Silence.